நன்மை தரும் நவகிரக ஸ்தல யாத்திரை ராகு. நவகிரக ஸ்தல யாத்திரை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொண்டு பாராட்டிய நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நவகிரக ஸ்தல யாத்திரையில் இன்று ராகு ஸ்தலத்தை பற்றியும் ராகுக்குரிய பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம். சனி பகவானை பார்த்து எப்படி மக்கள் ஒரு அச்சம் கொள்கிறார்களோ அதே போல திருமண பொருத்தம் என்று வந்தாலே போதும் உடனே உங்க பொண்ணு ஜாதகம் சுத்த ஜாதகமா, ஏன்னா எங்க பையன் ஜாதகத்துல ராகு இருக்குது, அதனால ராகு தோஷம் இருக்கிற பொண்ணுதான் பையனுக்கு செட் ஆகும்னு எங்க ஜோசியர் சொல்றாரு. இப்படி திருமண பேச்சுவார்த்தை வீட்டில் வந்தாலே உடனே ஜாதகத்தில் ராகு இருக்கா இல்லையா என்ற கேள்விதான் அதிகமாக மக்களிடம் பேசப்படும் பொருளாக தற்பொழுது உள்ளது. இந்த ராகு கேது என்பது 2 பாம்புகளாகும். பொதுவாக பாம்புகளை தெய்வமாக வழிபடுவதும் அதே போல புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுவதும் பாம்புகளை அடித்தால் தோஷம் வரும் என்பதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் ராகு கேது யார், ராகு கேது எப்படி நவகிரகங்களாயினர், பாம்பை அடித்தால் கொன்றால் ராகு கேது தோஷம் வருமா, நாகங்களின் வரலாறு என்ன, ஏன் எல்லா கடவுளும் பாம்புடன் இருக்கின்றனர், நாகங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு, ராகு தோஷத்திற்கு என்ன பரிகாரம் போன்ற பல அரிய தகவல்களை எல்லாம் தற்போது காண இருக்கின்றோம். முக்கியமாக பாம்புகளை பற்றி அனைத்து ரகசியங்களையும் இதுவரை பலரும் தெரியாத விஷயங்களையும் காண உள்ளோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். பொதுவாக இக்காலத்தில் பலருக்கும் இருக்கும் பிரச்சனை திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, கடன் பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எல்லாம் தான் இன்று அதிகப்படியாக காணப்படுகிறது. இதற்கெல்லாம் தீர்வும் தெரியாமல், காரணமும் புரியாமல் பலரும் வழி தெரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நல்ல தீர்வாக இருக்கும் என நம்பலாம். அதனால் ஒரு நிமிடம் கூட தவறவிடாதீர்கள். தமிழகமும் நாக தேவதைகள் வழிபாடும். தமிழகத்தில் இன்றும் கிராமப்புறங்களில் எண்ணற்ற நாக தேவதைகளின் வழிபாடுகள் நடப்பதை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக நாகக்கன்னி, நாகாத்தம்மா, நாகமாரியம்மன் என இன்னும் பல பெண் தெய்வங்கள் தலையில் நாக குடையோடு இருப்பதை பார்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருப்பது நாகத்தின் மேல்தான். ஈசனின் கழுத்தை அலங்கரிப்பதும் நாகம்தான். விநாயக பெருமானின் இடுப்பில் இருப்பது நாகம்தான். முருகப்பெருமான் காலருகே இருப்பது நாகம்தான். இப்படி தெய்வங்கள் எல்லாமே நாகத்தை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதன் வரலாற்றை இனி காணலாம். நாகங்களின் வரலாறு. பிரம்மதேவர் உலகை படைக்கும் போது 84 லட்சம் யோனி பேதங்களோடு பல வகையான ஜீவராசிகளை படைத்தார். இதில் உயர்வான நிலை கொண்ட படைப்பு மனிதன்தான். இதற்கு அடுத்த நிலையில் இருப்பது நாகங்களாகும். ஆதி காலத்தில் உலகம் முழுக்க நாகங்களே பூமியை ஆட்சி செய்துள்ளன. மனித இனம் பெருக பெருக நாகங்கள் வாழ்ந்த இடம் அனைத்தும் மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு
பின்னர் பாம்புகள் மறைந்து வாழும் நிலை உருவானதாம். பாம்பை பார்த்தாலே படையே நடுங்கும் என்பார்கள். அதனால்தான் மனிதர்கள் பாம்புகளை கண்டாலே கொல்லும் வழக்கமும் வந்துள்ளது. இந்த நாகங்களுக்கெல்லாம் ஒரு பரம்பரை உண்டு என்கிறது நம் புராணங்கள். அது என்ன என இனி காணலாம். நாக பரம்பரை. நாகங்களின் வரலாற்றின்படி காசிபர் முனிவர், கத்ரு தம்பதிகள் மூலமே முதலில் நாக பரம்பரை உருவாகியது என்கிறது புராணம். அதன்படி இந்த தம்பதி மூலம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேல் பாம்புகள் பிறந்தன. அதில் அனைவருக்கும் தெரிந்த மிக முக்கியமான நாகங்களை இனி காணலாம். வைகுண்டத்தில் திருமாலின் மஞ்சமாயிருப்பவர் ஆதிசேஷன். சிவபெருமானின் கழுத்தில் இருப்பது வாசுகி பாம்பாகும். இதே வாசுகியின் உதவியைக் கொண்டே தேவரும் அசுரரும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தனர். அது மட்டுமல்ல, எந்த பாம்பு கடித்தாலும் விஷம் பாதிக்காமல் இருக்க பழங்குடியினர் ஒரு பாம்பை இப்பொழுதும் வழிபடுகின்றனர். அந்த பாம்பின் பெயர் மானசா ஆகும். அதேபோல பருவகால மாற்றத்தை கட்டுப்படுத்துவது கார்கோடகன் பாம்பாகும். கோகுலத்தில் கிருஷ்ண பரமாத்மா காளிங்க நர்த்தனமாடிய பாம்பின் பெயர் காளியன் ஆகும். மேலும் அர்ஜுனரை ஒரு பாம்பு விரும்பி மணந்தது. அந்த பாம்பின் பெயர் உலுப்பி என்ற நாகக்கன்னியாகும். நமக்கு கோத்திரம் இருப்பது போல இந்த பாம்புகளுக்கும் பரம்பரை இருப்பதால்தான் பாம்புகளை அடித்தால் தோஷம் நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்து வருகிறது. பாம்புகளும் முன்னோர்கள் தோஷமும். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் உடனே பாம்பை முன்ஜென்மத்தில் அடித்ததால் அல்லது கொன்றதால் இந்த தோஷம் வந்துள்ளது. எனவே அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்திருக்கும் கோயிலுக்கு சென்று நாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும் என்பார்கள். இதை இன்றைய விஞ்ஞானம் கேலி பேசலாம். ஆனால் இதன் பின் மிகப்பெரிய வரலாறே இருக்கிறது. அந்த வரலாற்றை இனி காணலாம். பழிவாங்கிய தட்சகன். முன்னொரு சமயம் பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களிடமிருந்து ஒரு பகுதியை பாகம் பிரித்து அதில் புது நாட்டை உருவாக்க வருவார்கள். ஆனால் அந்த இடமோ நாகங்களின் தலைவன் தட்சகன் வாழும் பூமியாகும். அவன் மாயாசூரனின் துணை கொண்டு தன் வம்சத்தோடு அந்த இடத்தில் பல காலம் வசித்து வந்தான். ஆனால் அங்கிருக்கும் நாகங்களை தனது அக்னி அஸ்திரத்தைக் கொண்டு அர்ஜுனர் விரட்டி அடித்துவிட்டு அந்த இடத்தில் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்ற புது நாட்டை உருவாக்குவார்கள். தன் வம்சத்தை, தான் வாழ்ந்த பூமியை இப்படி அர்ஜுனர் அபகரித்து விரட்டியதால் தட்சகன் அர்ஜுனரை பழிவாங்க காத்திருந்தார். அந்த நேரத்தில் மகாபாரத போர் வந்தது. அப்பொழுது துரியோதனன் பக்கம் நின்ற தட்சகன் கர்ணனின் அம்பில் அமர்ந்திருக்க அர்ஜுனரின் உயிரை பறிக்க நாகாஸ்ரம் அர்ஜுனரை நோக்கி அசுர வேகத்தில் வந்தது. ஒரு நொடியில் சுதாரித்த கிருஷ்ண பரமாத்மா சாதுரியமாக தன் கால் பெருவிரலால் தேரை அழுத்த தேர் பூமியில் பதிந்தது. உடனே அர்ஜுனரும் நூலிழையில் உயிர் தப்பினார். இப்படி அர்ஜுனரை தொடர்ந்து பல முறை பழிவாங்க முயற்சி செய்தார் தட்சகன். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றதால், அர்ஜுனா, நீ தப்பினாலும் உன் பரம்பரையை கட்டாயம் பழிவாங்கியே தீருவேன் என்று சபதம் செய்தார் தட்சகன். அப்பொழுது காத்திருந்த அந்த காலமும் வந்தது. அர்ஜுனரின் பேரனான பரீட்சித் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவர் மீது செத்த பாம்பை போட்டுவிட்டு செல்வார். இதனால் கடும் கோபம் கொண்ட முனிவரின் மகன், இதை யார் செய்திருந்தாலும் அவன் 7 நாளில் சாகுக என்ற சாபத்தை அளிப்பார்.
இதை அறிந்த தட்சகன் இதுதான் சமயம் என்று 7வது நாளில் பரீட்சித்தை கடித்து அர்ஜுனருடன் இருந்த தீரா பகையை அர்ஜுனரின் பேரனை கொன்று பழி தீர்த்து கொண்டார். பாம்புகளை அடிக்கக்கூடாது என்பதும் ஜாதகத்தில் முன்னோர்கள் செய்த பாவம் அடுத்த தலைமுறையை பாதிக்கும் என்று சொல்வதற்கும் காரணம் இதுதான். மேலும் பாம்புகளை அடித்தாலோ அதை கொன்றாலோ துன்புறுத்தினாலோ அல்லது அவை இணைந்திருக்கும் போது பிரித்தாலோ அது தீவிர நாகதோஷமாம். நாகதோஷம் இருந்தால் திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை மற்றும் கணவன் மனைவி பிரிவு வருவதற்கும் இதுதான் காரணமாம். ஆனால் அதே ராகு நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் படு ஏழையையும் திடீர் கோடீஸ்வரராக அவர் தசையில் ஆக்கிடுவாராம். ஆனால் ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் ராகு வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்கிறார்கள். இனி ஒருவர் வாழ்வில் ஏற்றத்தையும் திடீர் மாற்றத்தையும் தரும் ராகு, கேது எப்படி தோன்றினார்கள் என்ற வரலாற்றை காணலாம். ராகு, கேது வரலாறும் தோஷமும். முன்னொரு சமயம் ஒரு சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை எல்லாம் இழந்தான். இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அதனால் மகாவிஷ்ணுவை சந்தித்த தேவர்கள் இதற்கு ஒரு தீர்வை தருமாறு வேண்டி நின்றனர். அப்போது மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பருகினால் இரவா பெருநிலையை அடையலாம். அதன் பின் அசுரர்களை வீழ்த்துவதும் சுலபம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த பார்க்கடலை உடல் பலம் பொருந்திய அசுரர்கள் துணையின்றி கடைய முடியாது என்றார். அதனால் மகாவிஷ்ணு கூறியபடி ஒரு வழியாக அசுரர்களை சம்மதிக்க வைத்து பார்க்கடலை இருவரும் சேர்ந்து கடைந்தனர். அப்போது அதிலிருந்து காமதேனு, கற்பக விருட்சம், உச்சை சிரவஸ் என்ற வெள்ளை குதிரை, ஐராவதம் என்ற வெள்ளை யானை, பாரிஜாத மரம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. இறுதியாக ஆலகால விஷம் வந்தது. அதை சிவபெருமான் அருந்தி மாபெரும் அழிவை தடுத்தார். கடைசியாக ஒரு வழியாக தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தோடு வந்தார். இதை கண்ட அசுரர்கள் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு ஓடினர். வரம் கிடைத்தால் சிவனின் தலையிலேயே கை வைப்பவர்கள் அசுரர்கள். இந்த அமிர்தம் உண்டு சாகா நிலையை அடைந்துவிட்டால் அகில உலகத்தையும் அடிமைப்படுத்தி அக்கிரம காரியங்கள் செய்வார்கள் என்பதால் திருமால் மோகினியாக அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுக்க முடிவு செய்தார். மோகினி உருவெடுத்த திருமால் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள். இதுதான் சமயம் என்று அசுரர்களிடம் பேசி தானே இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தருவதாக கூறி அந்த அமுதத்தை மோகினி உருவில் இருந்த திருமால் வாங்கி இருவரையும் வரிசையாக அமரச் செய்து முதலில் அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்கத் தொடங்கினார். மோகினி மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு மோகினியின் சூழ்ச்சி தெரியவில்லை. அதே சமயம் இதை கவனித்த ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் தேவர்கள் போல உருமாறி சூரிய சந்திரர்கள் நடுவே அமர்ந்து அமிர்தத்தை பருகினான். இதைக் கண்ட சூரிய சந்திரர்கள் திருமாலிடம் கூற உடனே மோகினி அவதாரத்தில் இருந்த திருமால் தன் கையில் இருந்த கரண்டியால் ஸ்வர்பானுவை ஓங்கி அடிக்க அவன் தலை தனியே உடல் தனியே இரு துண்டாகினான். ஆயினும் அமிர்தத்தை உண்ட காரணத்தால் மரணமின்றி தலை தனியே உடல் தனியே கிடந்தான். அதனால் அவன் உடலுக்கு பாம்பின் தலையையும் தலைக்கு பாம்பின் உடலையும் பொருத்தினர். பாம்பின் உடலும் மனித தலையும் கொண்டவர் ராகுவானார். பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டவர் கேதுவானார்.
திருமாலிடம் காட்டிக் கொடுத்த காரணத்தால் கிரகண காலத்தில் சூரிய சந்திரர்களை மறைத்து அவர்களை ராகு கேது பழி தீர்ப்பதாக வரலாறு. ராகு கேதுவை சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் கூறப்படுவதற்கு காரணம் இதுதானாம். மேலும் ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது திருநாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். நேயர்களே, இனி ராகு சம்பந்தமான அனைத்து தோஷங்களையும் தீர்க்கும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் செல்வோம். ராகு பரிகார யாத்திரை. திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநாகேஸ்வரம் கோவில் இது ராகு பரிகார ஸ்தலமாகும். ஆந்திராவில் காளஹஸ்தி கோவில் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருந்தாலும் ராகுவிற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தமிழகத்தில் திருநாகேஸ்வரம்தான். வானுயர்ந்த கோபுரம், அதற்கு சற்றும் குறையாத கொடிமரம், மிகப்பெரிய விசாலமான தீர்த்த குளம், எங்கெங்கு திரும்பினாலும் அழகழகான சிற்பங்கள். அது மட்டுமா, புராண வரலாற்றை அற்புதமாக விளக்கும் கோபுர சுதை சிற்பங்கள். இது மிகப்பெரிய ஆலயம். கோயில் உள்ளே திரும்பிய இடமெல்லாம் தனி சன்னதிகள். மொத்தத்தில் ஆலயம் பார்ப்பதற்கு அத்தனை அற்புதமாக உள்ளது. பிரகாரம் ஒவ்வொன்றும் மிகவும் விசாலமாக வீதி போல அகலமாக இருக்கிறது. வலம் வரும்போது மன அமைதியை தருகிறது. இது மிகவும் பழமையான ஆலயம் என்பதால் தூண்கள் ஒவ்வொன்றும் அத்தனை அழகாக இருக்கிறது. ஆலயம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக உள்ளது. கோயில் உள்ளே செல்லும் போது நமக்கே அங்கிருக்கும் பெரிய பெரிய சிலைகளை பார்க்கும் போது பிரமிக்க வைக்கிறது. மேலும் ஆலயம் உள்ளே எண்ணற்ற தனி சந்நிதிகளை காண முடிகிறது. ஆதி விநாயகர் தொடங்கி முருகப்பெருமான், 63 கணநாதர் ரகசியம், நவகிரகங்கள், சப்த மாதர்கள், 4 நடராஜர், அகத்திய சித்தர், தட்சிணாமூர்த்தி, குபேரலிங்கம், அர்த்தநாரீஸ்வரர், மகாலட்சுமி, சரஸ்வதி, கஜலட்சுமி, சேக்கிழார், சூரியன், அதிகார நந்தி, பிச்சாடனார், சிவசக்தி, நாராயணி மற்றும் எண்ணற்ற சிவலிங்கங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ராகு சம்பந்தமான அனைத்து தோஷங்களுக்கும் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் கூட இத்தலத்திற்கு பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ராகுவின் பாவம் போக்கிய சிவபெருமான் இவர் என்பதால் இத்தலம் வந்து இங்கிருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயம் ராகு தோஷம் தீர்வதாகவும், உடனே திருமணம் நடப்பதாகவும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள். சரி, ராகு ஏன் இத்தலம் வந்தார்? அவர் செய்த பாவம் என்ன? அதை இனி காணலாம். ஸ்தல வரலாறு. புராணங்களின்படி முனிவர் ஒருவரின் மகனை பாம்பாக இருந்த ராகு பகவான் தீண்டியதால் அந்த முனிவரின் சாபத்தின்படி ராகு தன் சக்திகள் அனைத்தையும் இழந்தாராம். அதனால் மீண்டும் தன் சக்தியை பெற இத்தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் கருணையால் மீண்டும் இழந்த சக்தியை பெற்றார் என்கிறது புராணம். நாகத்தின் வடிவில் இருந்த ராகுவிற்கு அருள் புரிந்ததால் இங்குள்ள சிவபெருமான் நாகநாதர் என அழைக்கப்படுகிறார். நிறம் மாறும் ராகு. இந்த ஸ்தலத்தில் ராகு தனது 2 மனைவியருடன்
சுப ராகுவாக அருள் பாலிக்கிறார். மேலும் ராகு பகவான் பிற கோயில்களில் மனித தலையும் நாகப்பாம்பின் உடலும் கொண்டிருப்பார். ஆனால் இக்கோயிலில் மட்டுமே ராகு பகவான் முழு மனிதனின் வடிவில் காட்சியளிக்கிறார். இது எங்கும் இல்லாத ஒரு அற்புத திருக்கோலமாகும். பொதுவாக சில விஷயங்களை விஞ்ஞானத்தால் கூட அறிய முடியாது. அப்படி ஒன்றுதான் இத்தலத்தில் நடக்கும் ராகு அபிஷேகமாகும். எத்தலத்திலும் இல்லாத வகையில் இங்கு ராகுவுக்கு அபிஷேகம் செய்யும் போது ராகு பகவான் நீல நிறத்திற்கு மாறுகிறார். இது ஒரு அதிசயமாக கூறப்படுகிறது. தோஷம் தீர வருவோர் இங்கு நடைபெறும் இந்த அபிஷேக பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். ராகு பகவானே சரணம் சரணம், நாகதோஷம் நீக்கிடவே வரணும் வரணும், அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. 21 தலைமுறை தோஷம் தீர்க்கும் நாக பிரதிஷ்டை வழிபாடு. முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் 21 தலைமுறைக்கு வருமாம். அதீத பாவம் உள்ளவர்களுக்கு குலதெய்வமே தெரியாதாம். மேலும் திருமணம் நிச்சயமாகும், ஆனால் நின்றுவிடுமாம். அதையும் மீறி திருமணம் செய்தால் திருமணம் நடந்தாலும் விவாகரத்தாகும் என்கிறார்கள். அது மட்டுமின்றி முன்னோர்கள் சொத்தால் பங்காளிகளுக்குள் கோர்ட் கேஸ் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பகை உருவாகி ஒருவருக்கொருவர் சாபங்கள் கொடுக்கப்பட்டு அதனால் திடீர் துர்மரணங்களும் அல்லது அந்த சொத்தில் குடியிருப்பவர்கள் விருத்தி இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் வாழும் நிலைகள் உருவாகுமாம். இது எல்லாமே ஜாதகத்தில் தோஷமாக சுட்டி காட்டுமாம். இப்படி ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தால் ராகு கேது பிடிக்குள் சூரியன் சந்திரன் அல்லது செவ்வாய் சுக்கிரன் இணைந்து 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பும் இருக்குமாம். அப்படிப்பட்டவர்கள் இத்தலம் வந்து நாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நிச்சயம் தோஷம் தீருமாம். பலரும் இங்கு வந்து நாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்கியதாக சொல்கிறார்கள். ஆலயம் உள்ளே ஏராளமான நாகர் சிலைகளை காண முடிகிறது. பரிகாரம் செய்வோர் கவனத்திற்கு. மிக மிக முக்கியமாக பரிகாரத்திற்கு செல்லும் போது தோஷம் உள்ளவர்கள் மட்டுமே கோயிலுக்கு செல்ல வேண்டுமாம். பெற்ற தாய் தந்தை தவிர வேறு யாரும் கூட செல்லக்கூடாது. தோஷம் தீர வருவோர் கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டுமாம். நாங்கள் சென்றபோது கோயிலுள்ளே ஏராளமானோர் விளக்கேற்றி வழிபடுவதை பார்க்க முடிந்தது. திருவிழாக்கள். இத்திருக்கோயிலில் ராகு கேது பெயர்ச்சியின் போது சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெறுகிறது. அதேபோல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராகுவிற்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இது தவிர மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், கார்த்திகை பிரம்மோற்சவம் உள்ளிட்ட சமயங்களில் சிறப்பு வழிபாடுகள் கோலாகலமாக நடைபெறுகின்றன. திருவிழாவின் போது நடைபெறும் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு செல்கிறார்கள். திருவிழா சமயத்தில் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் உற்சவரை வழிபட்டு இங்குள்ள சூரிய தீர்த்த குளத்தில் குளித்தால் தீராத சரும நோய்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. பின்குறிப்பு: நவகிரக ஆலயங்களுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் மற்ற கோயிலுக்கு செல்லாமல் பரிகாரம் செய்த பின் நேரே வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் மூலவரை வழிபட்ட பின் பிரச்சனைகளுக்குரிய எண்ணிக்கையில் தீபமேற்றி வழிபட வேண்டுமாம். உதாரணமாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபட வந்தோர் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். அதேபோல தொழிலில் வெற்றி பெற வேண்டுவோர் 10 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். மற்றும் திருமணம் நடக்க 7 நெய் தீபம் பஞ்சு திரியில் ஏற்றி வழிபட வேண்டுமாம். விளக்கேற்றி வழிபட்ட பின் கட்டாயம் முடிவில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஆலய முகவரி:
அருள்மிகு ஸ்ரீ நாகநாதர் திருக்கோயில், திருநாகேஸ்வரம், தஞ்சாவூர் மாவட்டம் 612204. எப்படி செல்வது? கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாகேஸ்வரம் திருத்தலம். கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன. தஞ்சை மாவட்டம் முழுவதிலிருந்தும் கும்பகோணத்திற்கு பேருந்து வசதிகள் உள்ளன. ரயில் மார்க்கமாக செல்வோர் தேய்பெருமாநல்லூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆட்டோ மூலமாக இந்த கோயிலை அடையலாம். வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய ஆலயம் அறிந்து செல்லாதவரை மட்டுமே துன்பம் துரத்தும். ஒருமுறை கர்ம வினைகளுக்குரிய ஆலயத்திற்கு சென்று வந்தால் நிச்சயம் விதி மாறும், கஷ்டங்கள் தீரும். அதனால் நம்பிக்கையுடன் சென்று நாகநாதர் அருளை பெற்று மகிழுங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். நன்மை தரும் நவக்கிரக ஸ்தல யாத்திரை ராகு